ஏற்கனவே நான் பல்வேறுபட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் வந்து புதிய பாடத்திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. கல்வி மறுசீரமைப்பு கொள்கையின் அடிப்படையில் கல்வி அமைச்சின் மூலம் கல்வி அமைச்சரும் மற்றும் பிரதமருமான ஹரிணி அமரசூரினால் பல்வேறுபட்ட கல்வி மறுசீரமைப்பு கொள்கைகள் தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்பொழுது வந்து உயர்தர மாணவர்களுக்கான, அதாவது புதிய ஏ-லெவல் மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தின் அறிமுகம் இடம்பெற்றிருக்குது. இந்த அறிமுகத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கான சேக்குலருடைய மாதிரி படிவம் நான் நீங்கள் தந்திருக்கேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வழியாக தெரிஞ்சிருக்கும். இதில் மிக முக்கியமாக பல்வேறுபட்ட கேட்டகரிஸ், அதாவது ஏற்கனவே இருந்த உயர்தர பிரிவுகள், உயர்தர பாடத்திட்டத்துக்கான பிரிவுகளில் வந்து சில மாற்றங்கள் இடம்பெற்றிருக்குது. அந்த அடிப்படையில் முதலாவது சயின்ஸ், டெக்னாலஜி, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் அண்ட் என்டர்பிரைசஸ், அதே மாதிரி வந்து ஹியூமானிட்டி அண்ட் சோஷியல் சயின்ஸ் என்ற கேட்டகரியில் வந்து கொண்டு வரப்பட்டிருக்குது. ஏற்கனவே வந்து எங்களுக்கு பழைய கேட்டகரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்ஸ் இருந்தது, சயின்ஸ் இருந்தது, அதே மாதிரி காமர்ஸ் ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரீமில் இருந்த சில பாடங்கள் வந்து மாற்றி அமைக்கப்பட்டதாக இங்கே காணப்படுது. இந்த சயின்ஸ் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்பொழுது அறிமுகப்படுத்தப்படுற புதிய திட்டத்தின் அடிப்படை, இந்த திட்டம் வந்து 2026-27 ஆண்டுகளில் வந்து அறிமுகப்படுத்தப்படும்னு சொல்லப்பட்டிருக்குது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பிரிவில் அப்ளைட் மேக்ஸ், அதே மாதிரி புவர் மேக்ஸ், அதே மாதிரி பயாலஜி, அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ், அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் அண்ட் ஃபிஷிங் அண்ட் அக்ரிவஸ் என்ற கன்செப்ட் பாடங்கள் தான் இங்கே வந்து கொண்டு வரப்பட்டிருக்குது. இதற்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமாக இன்ஜினியரிங் டெக்னாலஜி, சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜிஸ், அதே மாதிரி பயோ இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ், ஃபுட் அண்ட் கன்சியூமர் டெக்னாலஜி, மேத்ஸ், அதே மாதிரி வந்து அட்வான்ஸ்ட் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இது மிக முக்கியமானதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்க்ராஃப்ட் பைலட் இந்த போஸ்ட்டுக்கு வரதுக்கு வந்து இந்த டெக்னாலஜி ஸ்டடீஸை நீங்கள் படிக்க மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு மெத்தடில் கொண்டு இருக்கணும் அதான் சொல்ல வேண்டியது மிக முக்கியமான விட. அடுத்தது மேக்ஸ், இந்த மேனேஜ்மெண்ட் அண்ட் என்டர்பிரைசஸ், ஏற்கனவே வந்து காமர்ஸ் ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். இந்த காமர்ஸ் ஸ்ட்ரீமை வந்து இன்னும் கொஞ்சம் மேலே கூட்டியிருக்கிறாங்க. இதில் மிக முக்கியமாக இருக்கிற பாடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கனாமிக், அக்கௌண்டிங், பிஸ்னஸ் ஸ்டடீஸ், பிஸ்னஸ் செட்ஸ், என்டர்பிரைசஸ் அண்ட் த ஃபைனான்ஸ், அதே மாதிரி மேத்ஸ், அதே மாதிரி அதுக்கு அடுத்த வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் வந்துருக்குது. ஸோ இந்த காமர்ஸ் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த அதே வகையான பாடத்திட்டங்கள் தான் இங்கேயும் இருக்குது. பெரும்பாலான சாய்ஸஸ் பாடங்கள் தான் இங்கே இருக்குது. அடுத்த கட்டமாக ஹியூமானிட்டி அண்ட் சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இந்த ஆர்ட்ஸ் கேட்டகரி, நாங்கள் ஏற்கனவே ஆர்ட்ஸ் கேட்டகரி இருந்தது, அதோட சார்ந்ததாக சில பாடங்களையும் கொண்டிருக்கணும். லாங்குவேஜ், லிட்ரேச்சர்ஸ் அண்ட் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், ஃபாரின் லாங்குவேஜ், கிளாசிக்கல் லாங்குவேஜ், அதே மாதிரி புத்திஸ்ட் அண்ட் ஹிந்துஸ், அதாவது இது சொல்லுவோம் நாங்கள் சமய ரீதியான பாடங்களாக இருக்குது. ஹிந்துஸ், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாமிக், பப்ளிக் பொலிட்டிக், ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், அதே மாதிரி வந்து ஏனைய பாடங்கள் இருக்குது. இதுவுமே இந்த ஹியூமானிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் இந்த கேட்டகரி வந்து ஏற்கனவே இந்த ஆர்ட்ஸ் கேட்டகரிக்கு உள்ளடக்கிற பாடங்கள் இருக்குது. இது எல்லாமே தவிர அங்கே NVQ லெவலுக்கான கேட்டகரிஸ் கொண்டு வந்துருக்கு. இந்த NVQ லெவலில் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிரியேட்டிவ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், பிரைமரிஸ் இண்டஸ்ட்ரீஸ், சோஷியல் சயின்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் சர்வீசஸ், மேனுஃபேக்சரிங் அண்ட் டெக்னாலஜிஸ் என்ற கன்செப்டில் கொண்டு வந்துருக்கலாம். இதோடு மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் எந்த பிரிவை நீங்கள் செலக்ட் பண்ணினாலும் இதில் மிக முக்கியமாக உங்களுக்கு கம்பல்சரி சப்ஜெக்ட் அடிஷ்னலாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து ஜென்ரல் இங்கிலீஷ், அடுத்து வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் என்ற GITன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஏற்கனவே இருக்கிற கல்வி திட்டத்திலையும் இது கட்டாய பாடமாக தான் இருக்குது, இந்த ரெண்டு பாடமும். ஸோ இது மிக முக்கியமாக புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில், புதிய கல்வி மறுசீரமைப்பின் அடிப்படையில் கொண்டு வந்திருக்கிற மிக முக்கியமான ஒரு வரைவு திட்டமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு தந்திருக்கிறது புதிய விடயங்களுக்கு. ஏற்கனவே இன்னும் பல்வேறுபட்ட கல்வி மறுசீரமைப்பில் ஏற்பட மாற்றங்கள் கொண்டு வருகின்ற புதிய திட்டங்கள் விடயங்கள் தெரிஞ்சுக்கொள்வது சசி SL ப்ளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். மீண்டும் இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. இணைந்திருந்த அனைவருக்கும்